அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சேவன் வைகரையில டே 50க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இன்னைக்கோட ஒரு 50 நாள் நம்ம கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. டெய்லி 15 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 50 × 15 கொஸ்டின்ஸ் வந்து டோட்டலா 750 பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம் சரிங்களா. இந்த 750 கொஸ்டின்ஸ்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் வேணா ரிப்பீட் ஆயிருக்கலாம் ஒரே மாடல, மற்ற எல்லாமே நம்ம வேற வேற மாடல தான் நம்ம சம்மு செஞ்சிருப்போம் சரிங்களா. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பிஒய்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த 25 கொஸ்டின்ஸ் நமக்கு புக்ல இருந்து கேட்கறது இல்லை. ஒரு சில சம்லாம் வெளியில போவாங்க சரிங்களா. அப்படி வெளியில போகும்போது அங்க என்ன மாடலா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த பிஒய்க்கு தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அப்படி பிஒய்க்கு பார்க்கும்போது அது ரிலேட்டடா அடுத்த சம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா. அதை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சதுதான் நம்ம இந்த சேவன் வைகரை சரிங்களா. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு கரெக்டா. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இன்னையோட அந்த சேவன் வைகரையை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். இந்த சேவன் வைகரைக்கு நிறைய பேர் ஆதரவு தந்தீங்க. அது போக ஒரு சிலர்லாம் ரெகுலரா கமெண்ட் போட்டே இருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு, அதனால நல்லா ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா. மேக்ஸ் நம்ம நல்லா பார்த்து போயிருந்தோம் அப்படின்னா ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடாம எழுதியிருந்தோம் அப்படின்னா 22 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா போட்டுடலாம். ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுவும் நம்ம அங்க நல்லா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்சோம் அப்படின்னா அதுவும் ஈஸியா போட்டுடலாம். ஒரு கொஸ்டின் மட்டும்தான் யாராலையும் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் கேட்பாங்க சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு இந்த போன இதுல அந்த மாம்பழம் சம்மு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் அங்க ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது போக அதுக்கு முந்தின வட்டம் இந்த 100லிருந்து 10 எத்தனை தடவை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் வந்து எப்பவுமே இப்படிதான் கேட்பாங்க, யாராலையும் அட்டன் பண்ணக்கூடாது கேட்பாங்க. இந்த 22 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 22 23 கொஸ்டின்ஸே நமக்கு ரொம்ப நல்ல மார்க் சரிங்களா. 23 கொஸ்டின்ஸ் மேக்ஸ்ல போட்டாலே கிட்டத்தட்ட நமக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால இந்த 22 கொஸ்டின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, கொஸ்டினை வந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா கொஸ்டின் சிம்பிளா இருக்கு அப்படின்னா கடைசி லைன்ல கூட நமக்கு ட்விஸ்ட் வச்சிருக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி சம்ம செஞ்சோடனே ஆப்ஷனை எடுத்து பார்க்கும் போது கரெக்டா சூஸ் பண்ணுங்க சரிங்களா. நமக்கு ஒரு ஆன்சர் வந்திருக்கும், ஆனா அது இங்கதான் இருக்கும், ஆனா ஏ ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியும் நம்ம மிஸ்டேக் விடுவோம் சரிங்களா. ஆன்சர் கரெக்டா இருக்கும், ஆனா ஆப்ஷனை வந்து தப்பா ஷேர் பண்ணி விட்டுருப்போம் சரிங்களா. இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சனிக்கிழமை போகும்போது ஹால் டிக்கெட்டு பேனா இதெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டு போங்க. எக்ஸாம்களுக்கு ரொம்ப முன்னாடியே சீக்கிரமே போயிருங்க சரிங்களா. அப்புறம் கடைசி நேரத்தில் அவசர அவசரமா போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கிடாதீங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டா நமக்கே ஒரு சில பதட்டம் உண்டாகும் சரிங்களா. நேரத்துக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பதட்டம் உண்டாகும். அதனால ரொம்ப முன்னாடியே எக்ஸாம் காலுக்கு போயிருங்க. அதனால ஒன்றும் இல்லை, அங்கே போய் தனியாக உட்காந்து ஏதாச்சும் ரிவிஷன் பண்ணா ரிவிஷன் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அமைதியாக உட்காந்துருங்க சரிங்களா. அதனால ஒன்றும் இல்லை, எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அரசு அதிகாரி ஆகிறதுக்கு சேவன் கல்வி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒரு கனசதுரத்தின் கன அளவு 729 சென்டிமீட்டர் கியூப். கனசதுரத்தோட கன அளவு ஃபார்ம்ல என்ன வரும்? ஏ கியூப் ஈக்குவல் டு 729. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 9 கியூப்னு எழுதிக்கலாம். 9 ஒரு 3 தடவை பெருக்குனா எனக்கு 729 வரும் சரிங்களா. அப்போ ஏ வந்து என்ன வரும்னா 9ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அதன் மூலை விட்டம். கனசதுரத்தின் மூலை விட்டம் ஃபார்முலா என்ன வரும்னா √3 ஏன்னு வரும். அப்போ 9 √3ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதே இது சதுரம்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன வரும்னா √2 ஏன்னு வரும். கனசதுரம் அப்படின்னால √3 ஏன்னு வரும். அடுத்து செகண்ட் சம். ஒரு உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 11,352/7. உள்ளீடற்ற கோளம்னா ஃபார்முலா என்ன வரும்னா 4/3 பை கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³ ஈக்குவல் டு 11,352/7ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வெளியாரம். வெளியாரம்னா கேபிட்டல் R. கேபிட்டல் R வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளாரம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இங்கே வந்து 8³ மைனஸ் ஸ்மால் R³ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 11,352/7 சரிங்களா. இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போங்க. 8 கியூப் பண்ணால் என்ன வரும்னா 512 மைனஸ்
ஆர் கியூப் ஈக்குவல் டு 11352/7. 4/3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3/4ன்னு வரும். 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22ன்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு நாள் 4, இங்க ஈர்னாங்க 8, மிச்சம் 3. திருப்பி 8 நாங்க 32, மிச்சம் 1, 3 நாங்க 12, மிச்சம் 3, 8 நாங்க 32ன்னு வரும். அடுத்து 11 2 22, இங்க 1 4 1 9 2 18. அடுத்து ஓர் 11 11, இங்க ஓர் 11 11, மிச்சம் 3, ஈர் 11 22, மிச்சம் ஒரு 9, 129ன்னு வரும். அப்போ 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 9 3 27, மிச்சம் 2, ஈர் 3 6, 8, ஓர் 3 3, 387. இப்போ இந்த மைனஸ் ஆர் கியூப் அந்த பக்கம் போகட்டும், இது இந்த பக்கம் வரட்டும். 512 மைனஸ் 387 ஈக்குவல் டு ஆர் கியூப். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்னு பாருங்களேன். இங்கிட்ட ஒரு 13, இங்கிட்ட ஒரு 12, அப்போ 25, 125ன்னு வரும். 125 ஈக்குவல் டு ஆர் கியூப்னு வரும். அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வரும். உள்வட்டத்தோட ஆரம் வந்து எவ்வளோ வரும்னா 5ன்னு வரும். உள்ளாரம் வந்து 5 சென்டிமீட்டர். அடுத்து 3ஆம் சம். ஆரம் 18 சென்டிமீட்டர் மற்றும் மையக்கோணம் 210 டிகிரி என கொண்ட வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு. இப்போ வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா L + 2R அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த வில்லி நீளம் வந்து கண்டுபிடிக்கணும். L கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து θ/360 × 2πr அப்படின்னு சொல்லி வரும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 210/360 × 2 × 22/7 × R வந்து 18ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி கொடுத்துடலாம். 1 இங்கே 2ன்னு வரும். 1 இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 3, 22 3 என்ன வரும்னா 66. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. L வந்து 66 + 2 × 6 இருக்க இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18. அப்போ 66 + 2 18 36. அப்போ 102ன்னு வருமா? 90 96 102ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த மாடல் சம் வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். இது லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து 4. திருப்பி அதே கான்செப்டில் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. பரப்புக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா அதே தான் θ/360. வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா πr². அப்போ இங்கே πr² அப்படின்னு சொல்லி வரும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? பரப்பு வந்து 231. நம்ம வந்து கோணம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ×/360 × 22/7. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 21 × 21. அப்போ 1 இங்கே 3, 1 இங்கே 1 2 0. சரிங்களா? தீட்டா தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 231 × 120 வந்து மேலே வரும். மேலே இருக்கிறது எல்லாம் கீழே வரும். 22 × 21 ஈக்குவல் டு தீட்டான்னு வரும். இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். கேன்சல் பண்ணால் என்னென்ன வரும்? 7 3 21, இங்கே 7 3 21, மிச்சம் 2 21, திருப்பி 7 3 21, 1 இங்கே 11, 1 இங்கே 2, 1 இங்கே 6 0. அப்போ 60 டிகிரின்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். வட்ட கோணப்பகுதியின் பரப்புனா பரப்பு ஃபார்முலா இதுதான். சரிங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது சுற்றளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஃபார்முலா. சரிங்களா? வட்ட கோணப்பகுதியின் வில்லி நீளம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. படம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் நம்ம பீஸ் போட்டால் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன பீஸாக போடுவோம் பார்த்தீங்களா? இதுதான் வந்து எனக்கு வட்ட கோண பகுதி. சரிங்களா? இது ஒரு 6, இது ஒரு 6, இதுதான் எனக்கு வில்லி நீளம். எல் வந்து வில்லி நீளம். சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே சுற்றி நடக்கிறது. இங்கே ஆரம்பிச்சு திருப்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே நான் வரணும். இதான் வந்து எனக்கு சுற்றளவு. பரப்பு அப்படின்னா இங்கே அடப்படுறது, உள்ள எவ்வளோ ரீஜியன் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது தான் நமக்கு பரப்பு. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் 3 விதமான சம்ஸ் நம்ம கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து
5. இதுல என்ன பண்ணுங்கன்னா ஏ இருக்க இடத்துல 4 போடுங்க, பி இருக்க இடத்துல 1. இந்த மாடல் சம்லாம் நமக்கு புக்ல கிடையாது சரிங்களா. அப்ப இது ரிலேட்டடா அடுத்து கேட்கும் போது என்ன பண்ணுவோம், ஏ இருக்க இடத்துல ஒரு வேல்யூ போடுவோம், பி இருக்க இடத்துல 2வது இடத்துல இருக்கிற வேல்யூ போடுவோம். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த மாடல்லயே நமக்கு சம்ஸ் நிறைய பார்த்துருப்போம் கரெக்டா. ஏ இருக்க இடத்துல 4 போடுங்க, 4/1 பிளஸ் ரூட் ஆஃப் 1/4. 4 ரூட்டுக்குள்ள வெளியில் எடுத்தா 2 பிளஸ் 1 வெளியில் எடுத்தா 1, இங்க வெளியில் எடுத்தா 2. இப்போ எல்சிஎம் எடுங்க, 4 4 பிளஸ் 1 5/2ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 6வது கொஸ்டின். 3:5 என்ற விகிதத்தில் இரு எண்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலிருந்தும் 9 கழிக்கப்பட்டால் அவை 12:23 என்ற விகிதத்தில் இருக்கும். இரண்டாவது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதான் வந்து எனக்கு 2வது நம்பர் கரெக்டா. 2வது நம்பர் வந்து எதோட பெருக்கு தொகையா இருக்குன்னா 5ஓட பெருக்கு தொகையா இருக்கு. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது 5ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 5ஆல டிவைட் ஆகும் சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி சமம் நம்ம ஆப்ஷன்ல இருந்து ஈஸியா போட்டலாம், கண்டிப்பா இது போட முடியும் சரிங்களா. அடுத்து 7வது சம். 3ஆம் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எனக்கு ஒரு 3 நம்பர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு 4ஆம் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கரெக்டா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அதே தான் நான் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா 0.34 0.5 இதுதான் கொடுத்துருக்காங்க கரெக்டா. கடைசியா என்ன முடியுதோ அதை திருப்பி ஒரு தடவை எழுதிருங்க. 0.5 கடைசியா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு இந்த 3ஆம் விகிதம். ஏன் இது பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன் சரிங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா கடைசியா என்ன முடியுதோ அதை திருப்பி ஒரு தடவை எழுதிக்கோங்க, இன்னொரு இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இது இப்ப என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இது இங்க ஒரு எக்ஸ் வரும். நமக்கு எக்ஸ் தான் வேணும், இதை கீழே கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 0.5/0.34 வரும் கரெக்டா. இப்போ மேலேயும் கீழே 100ஆல பெருக்குங்க. 100ஆல பெருக்கும் போது இங்க 2 இடத்துலயும் புள்ளி போயிரும், இங்கேயும் புள்ளி போயிரும். அப்போ 5 25/34 வரும் சரிங்களா. இது ஆப்ஷன்ல இருக்கா, டிவைட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்களே டிவைட் பண்ணிருங்க. 34 டிவைட் பண்ணா போகாது, புள்ளி வச்சுட்டு ஒரு 0 போடுங்க. 0 போட்டால் எத்தனை தடவை போடலாம், 7 தடவை போடலாம். 4 ஏழா 28 மிச்சம் 2, 3 ஏழா 21 23, 8 போட்டால் எக்ஸஸாக போயிடும் சரிங்களா. அப்போ 0.238 கழிச்சிங்கன்னா 12, திருப்பி ஒரு 0 120. எத்தனை தடவை போடலாம்னா 4 தடவை போடலாம். 5 தடவை போட்டால் எக்ஸஸாக போயிடும், 4 போட்டாலும் எக்ஸஸாக போயிடும், 3 தான் போட முடியும். 3 நாங்க 12 மிச்சம் 1, 3 9 10. 7-3 எதுவும் ஆப்ஷன் இருக்கா, இல்லை. ஆனால் 7-4 இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் ஓகேவா. அது செக் பண்ணி பார்க்கலாம். 102 மிச்சம் என்ன வரும்னா 18, ஒரு 0 போட்டுக்கலாம் சரிங்களா. 180 அப்படின்னா 5 போட்டு பாருங்க. 5 20 மிச்சம் 2, 3 15 17 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 7-4ன்னு எடுத்துக்கிடுவாங்க சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டு. இதில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 விகிதம் 2 நம்பர் கொடுத்துட்டு 3ஆம் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா கடைசி எதுல முடியுதோ அதை திருப்பி ஒரு தடவை எழுதிட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து 8வது சம். விடுபட்ட எண்ணெய் காண்க. இங்க என்ன லாஜிக் அப்படின்னா இதை 2ஐயும் பெருக்குங்க. 5 20, அடுத்து இது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 6ன்னு வருமா, 2ஐயும் ஆட் பண்ணிங்க. 20 + 6 26. அடுத்து 4 × 8 32 + I2 10. 32 10ஐயும் கூட்டினீங்கன்னா 42. அடுத்து இங்க 8 + இங்க என்ன வந்திருக்கணும் 36ன்னு வந்திருக்கணும் கரெக்டா. அப்படின்னா தான் இது 2ஐயும் கூட்டும் போது எனக்கு 44 வரும். இங்க என்ன போட்டா இது 2ஐயும் பெருக்கும் போது எனக்கு 36 வரும். 12 பண்ணும், 12 3 36. அப்ப ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஒரு சிம்பிளான சம். A1 = -1 மற்றும் முதல் உறுப்பு வந்து -1 பொது உறுப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா AN = AN - 1/n
n + 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? a2வும் a3யும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ a2 = n இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்னா 2 போடணும். அப்போ a2 - 1/2 + 2. அப்போ a1/4ன்னு வரும். a1 என்ன கொடுத்துருக்காங்க? -1. அப்போ -1/4. -1/4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குங்களா? அப்போ இது வராது, இது வராது. அடுத்து a3 கண்டுபிடிங்க. a3 கண்டுபிடிச்சா n இருக்கிற இடத்துலலாம் 3 போடணும். அப்போ a 3 - 1 2/3 + 2 5. a2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா -1/4/5. அப்போ இந்த கீழே இருக்கிற 4 அப்போ இந்த 4 வந்து அப்படியே கீழே வந்துடும். அப்போ -1/4 × 5 -1/20 வரும். ரெண்டுமே மைனஸ். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், பி வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேவா? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தொடர் வரிசைன்னு இருக்கும், அங்கே இந்த 4 சம்ஸ் இருக்கும். ஓகேவா? அடுத்து 10. PQRST என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்பபெட் கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 1 2 3 4 5 இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட்டுத்தொடர் வரிசையா? கூட்டுத்தொடர் வரிசை தான். காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா 1 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ P இருக்கிற இடத்துல 1, Q இருக்கிற இடத்துல 2, R இருக்கிற இடத்துல 3 அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்னு பாருங்களேன். 1 - Q இருக்கிற இடத்துல 2, அப்போ 4 2 8ன்னு வரும். சரிங்களா? பிளஸ் R இருக்கிற இடத்துல 3, 6 3 18 மைனஸ் S இருக்கிற இடத்துல 4 4 16 பிளஸ் T இருக்கிற இடத்துல 5. இப்போ பிளஸ் எல்லாம் கூட்டுங்களேன். 19 19 5 24. இது ரெண்டும் மைனஸ் மைனஸ் போட்டு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 24 வரும். அப்போ ஆன்சரு 0ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஏபி ஆல்பபெட் கொடுத்துட்டு ஏபின்னு கொடுத்தாங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எத்தனை ஆல்பபெட் இருக்கோ அத்தனை நம்பர் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இதே இது ஜிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா 1 2 4 8 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்க பொது விகிதம் வந்து என்ன வரும்னா 2 2ன்னு வரும். சரிங்களா? இங்க 3 நம்பர் 3 ஆல்பபெட் கொடுத்தாங்கன்னா முதல் 3 நம்பர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா. அடுத்து ஒரு பெட்டியில் ஒத்த அளவுள்ள 4 சிவப்பு 5 நீலம் மற்றும் 6 பச்சை பந்துகள் உள்ளன. ஒரு பெட்டி இருக்கு, இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா 4 சிவப்பு 5 வந்து நீலம் 6 பச்சை பந்துகள். அப்போ மொத்தமா இதுல எவ்வளவு இருக்குன்னா 10 15 பந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து என்னோட n(s)ன்னு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா பெட்டியில இருந்து ஒரு பந்து எடுத்தோம் அப்படின்னா இது என்னோட n(s). ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, இரு பந்துகள் சம வாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அப்ப என்னோட n(s) என்ன வரும் அப்படின்னா மொத்தம் 15 பந்து, அதுல இருந்து எத்தனை பந்து எடுக்கிறேன்னா 2 பந்து எடுக்கிறேன். 15C2ன்னு எழுதணும். சரிங்களா? 15 பந்துல இருந்து 2 பந்து எடுக்கிறேன். 2ல முடியுதா? அப்போ 2 1 வர வரைக்கும் எழுதுங்க. 2 ஸ்டெப்பு வரும். சரிங்களா? 2 1 கீழே 2 நம்பர் இருக்கா, அப்ப மேலேயும் 2 நம்பர் வரும். அப்படி குறைச்சிட்டே வாங்க. 15 14. ஓகேவா? 2ன்னு இருக்கு, அப்ப 2ல ஆரம்பிக்கிறேன், அப்படி குறைச்சிட்டே வரேன். 1 வர வரைக்கும் எழுதணும். சரிங்களா? 2ல இருந்து ஒரு ஸ்டெப்லயே எனக்கு 1 வந்துடும். கீழே 2 நம்பரு, அப்ப மேலேயும் எனக்கு அதே 2 நம்பர் வரணும். அப்போ குறைங்க. 15 14 1 இங்க 7. அப்ப ஆன்சர் வந்து 15 × 7. இதுதான் என்னோட n(s). சரிங்களா? ஒரே ஒரு பந்து எடுத்தா இது n(s). 1க்கு மேல எடுக்கும் போது n(s) இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே இது 15C4 அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 4 இருக்கா, அப்ப 4ல ஆரம்பிங்க. அப்படி குறைச்சிட்டே வாங்க. 4 3 2 1 கீழே 4 நம்பர் இருக்கா, அப்ப மேலேயும் 4 நம்பர் இருக்கணும். 15 14 13 12 இந்த மாதிரி. இப்ப இதுல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவற்றில் ஒரு பந்து நீளமாகவும் அடுத்தது பச்சையாகவும் இருக்கு. இது ரெண்டுமே நமக்கு அடுத்தடுத்து நடக்குது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்னா பெருக்கணும். ஒண்ணு வந்து நீளமா இருக்கணும், இன்னொன்னு பச்சையா இருக்கணும். அப்ப n(a)ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஒரு பந்து நீளம், மொத்தம் நீளம் எத்தனை இருக்கு? 5. அப்போ 5ல ஒரு பந்து 5C1 இன்ட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அடுத்தது பச்சை
6C1 5C1 நமக்கு எப்பவும் போல 5ன்னு தான் வரும். இங்க 6ன்னு வரும். ஃபார்முலா என்ன? P of A equal to N of A by N of S. அப்போ 5 × 6 by இங்க 15 × 7 1 இங்க 3 1 இங்க 2. அப்போ ஆன்சரு 2/7ன்னு வரும். அப்படியே போட்டிருக்காங்க. 5 6 15 7. ஆப்ஷனை மட்டும் ஆன்சர் கரெக்டாக தான் 2/7 தான் வரும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து கேன்சல் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டாங்க. 15 × 14 by 2 × 1 சரிங்களா. அப்போ மேலே வந்து என்ன வரும்னா 5 × 6 அது அப்படியே இருக்கட்டும். பை கீழே வந்து என்ன இருக்கு, இது பெரிய பை. N of S வந்து 15 × 14 by 2 × 1 சரிங்களா. அப்போ 5 × 6 இந்த கீழே இருக்கிற 2 அப்படியே மேலே போயிடும். × 2 பை கீழே என்ன இருக்கும்னா 15 × 14 இருக்கும் சரிங்களா. அதாவது என்ன லாஜிக்னா மேலே வந்து 5 × 6 இந்த வகுத்தல் வந்து பெருக்கலா மாறும். பெருக்கலா மாறும்போது இது தலைகீழா போகும். 2 × 1 by 15 × 14 அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணும். 5 6 2 5 6 2 15 14. ஓகேவா. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும் சரிங்களா. இதுல வந்து நம்ம புதுசா தெரிஞ்சுக்கிட்டது இந்த காம்பினேஷன் சரிங்களா. 15 பந்துல இருந்து 2 பந்து எடுக்கிறோம். ஒரு பந்து எடுத்தா இது N of S, 1க்கு மேல எடுக்கும் போது N of S நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரிங்களா. லீப் வருடம் அப்படின்னாலே இது செஞ்சு பார்க்கலாம். ஷார்ட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா லீப் வருடத்துல 53 எந்த கிழமை கொடுத்தாலும் ஆன்சர் என்ன வரும்னா 2/7. அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா, அல்லதுன்னு கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. அல்லதுன்னு கொடுத்தாலே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். 53 வெள்ளிக்கிழமைக்கு 2/7 பிளஸ் 53 சனிக்கிழமை அதுக்கும் ஒரு 2/7. ரெண்டுக்கும் பொதுவாக எத்தனை இருக்கும்னா ஒரு நாள் இருக்கும். அப்போ -1/7. 4 - 1/7 ஆன்சரு 3/7ன்னு வரும் சரிங்களா. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. இதுல என்னோட N of S வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். லீப் வருடம்னா எத்தனை நாள் இருக்கும்னா 366 நாள் இருக்கும் சரிங்களா. இதுல 52 வாரம் பெயரும், அது போக மீதி வந்து ஒரு 2 நாள் இருக்கும். சாதாரண வருஷம்னா ஒரு நாள் இருக்கும் சரிங்களா. இந்த 2 நாள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும், அல்லது திங்கள் செவ்வாய். ஏன்னா மீதி இருக்கிற 2 நாள் அடுத்தடுத்த நாளாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாயிறு புதன் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஞாயிறு எடுத்தனா அடுத்த நாள் திங்கள்னு எடுக்கணும். திங்கள் எடுத்தா செவ்வாய், செவ்வாய் எடுத்தா அடுத்த நாள் என்ன வரும்? புதன், புதன் எடுத்தா வியாழன், வியாழன் எடுத்தா வெள்ளி, வெள்ளி எடுத்தா சனி, சனி எடுத்தா திருப்பி ஞாயிறு. கரெக்டா? 3 6 7 என்னோட N of S வந்து 7ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? 53 வெள்ளிக்கிழமை சரிங்களா. இந்த 52 வாரத்துல எல்லா வாரத்திலையும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடும் சரிங்களா. அப்போ மீதி எத்தனை நாள் இருக்கு? இந்த 2 நாள் வந்து எனக்கு வெள்ளிக்கிழமை வரணும். ஏதாச்சும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா வரணும் சரிங்களா. அப்போ வெள்ளிக்கிழமை உள்ளது எழுதுனீங்கன்னா என்ன வரும்? ஏக்குள்ள வந்து என்ன வரும்னா வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி. ஏன்னா இது 2ல தான் எனக்கு வெள்ளிக்கிழமை இருக்கு. அப்போ N of A equal to 2/7ன்னு வரும். ஓகே சரி 2ன்னு மட்டும் வரும். இதே இது P of A கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலா வந்து N of A by N of Sன்னு வரும். அப்போ ஆன்சரு 2/7. அதான் இங்கே ஷார்ட்டாக போத்தோம். 53 எந்த கிழமை கேட்டாலும் எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2/7 தான் வரும். இது ஏற்கனவே ஒரு தடவை வைகரையில ஷார்ட்டா சொல்லியிருப்பேன். சாதாரண வருடம் கொடுத்தா 1/7, லீப் வருடம் கொடுத்தா 2/7ன்னு வரும். அடுத்து பின்னு ஒன்று எடுப்போம். அது வந்து என்ன சொல்றாங்க? 53 சனிக்கிழமை வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ பிக்குள்ள என்னென்னலாம் வரும், இங்க எங்கெங்க சனிக்கிழமை இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. வெள்ளி சனி, அதுக்கப்புறம் சனி ஞாயிறு, இதுலயும் எனக்கு அந்த 2 இது வரும். அப்போ பி ஆஃப் பி ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும்னா 2/7. இப்போ இது ரெண்டுலேயும் பொதுவா என்ன இருக்கு, இந்த வெள்ளி சனி வந்து ரெண்டுலேயும் பொதுவா இருக்கு கரெக்டா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 1/7ன்னு வரும். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். சரிங்களா. இதைத்தான் நம்ம ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு பெருசெல்லாம் நம்ம அங்கே செய்யணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா. லீப் வருடம்னு கொடுத்து 53 வெள்ளிக்கிழமை, 53 எந்த கிழமை கொடுத்தாலும் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/7. அதே மாதிரி 53 சனிக்கிழமை, இதுக்கும் எனக்கு ஆன்சர் வந்து 2/7. அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுல ஒரு இது எனக்கு காமனா இருக்கும். அப்போ -1/7. சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 3/7 அப்படின்னு சொல்லி வரும். இதே இது சாதாரண வருடம். சாதாரண வருடத்துல இந்த மாதிரி சம்ம கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும்னா, சாதாரண வருடத்துல எந்த நாள் கொடுத்தாலும் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1/7 + 1/7. இங்க மீதி எனக்கு ஒரு நாள் தான் இருக்கும். சரிங்களா. அப்ப அந்த 2 நாளுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது 0ன்னு வந்துடும். அப்போ 2/7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க நம்ம கேட்டா டக்குன்னு போட்டுடலாம். ஓகேவா. அடுத்து 13. முதல் 11 உறுப்புகளின் கூட்டுதல் என்ன, கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன வரும்னா Sn = n/2 2a + n-1 × d. இதான் நமக்கு ஃபார்முலா. இதுல a அப்படிங்கிறது 3, d அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 5ன்னு வரும். n வந்து 11. அப்போ S11 = 11/2, 2 × 3, 11ல் 1 போயிடுச்சுன்னா 10, d வந்து எவ்வளவு 5. சரிங்களா. அப்போ 11/2 6 + 50. அப்போ 11/2 × 56. 1 இங்க 2 8. இப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 308ன்னு வரும். சரிங்களா. ஆன்சர் வந்து 308. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். பெருக்கி பார்த்துடலாம். 8 2 8 2 0 1 308ன்னு வரும். 1 8 8 1 2 1 8 1 2 308. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்து 14. என்ற தொடர் வரிசையில் 21வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையான்னு பார்க்கணும். 5 5ஆ குறைஞ்சிட்டு போகுது கரெக்டா. அப்ப இது வந்து எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏ வந்து 100, டி வந்து 95 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஆன்சர் வந்து -5. சரிங்களா. n வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 21. 21வது உறுப்புன்னு கேட்கறதுனால tn ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. tn = a + n-1 × d. T21 = 100 + 21 - 1 என்ன வரும் 20ன்னு வரும். d வந்து -5. அப்போ 100 - 100 ஆன்சரு 0ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்து 15. இதுல என்ன கொடுத்துருக்காங்க 1² + 2² + 3² எக்ஸெட்ரா 10² = 385ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க 2² + 4² + எக்ஸெட்ரா 20² வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல என்ன பண்ணலாம்னா இந்த 2 நான் எப்படி எழுதிக்கலாம் 1 × 2 = எழுதிக்கலாமா. அடுத்து இந்த 4 எப்படி எழுதிக்கலாம் 2 × 2 + எக்ஸெட்ரா 20 எப்படி எழுதிக்கலாம் 10 × 2 எழுதிக்கலாமா. எல்லாத்துலயும் எது பொதுவா இருக்கு ஒரு 2 எல்லாத்துலயும் பொதுவா இருக்கு கரெக்டா. அப்ப வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுக்கும்போது என்ன வரும்னா ஸ்கொயர்ல வரும் 2² வரும். அப்போ உள்ள மீதி என்னென்ன இருக்கும் 1², 2², அடுத்து 3² + எக்ஸெட்ரா. இதுல 2 போயிடுச்சுன்னா 10² அப்படின்னு சொல்லி வரும். 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 4. இதோட மதிப்பு தான் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 385ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. 5 20 மிச்சம் 2 4 8 32 34 மிச்சம் 3 3 12 15 1540.
சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த எண்ணியல் டாபிக்ல நம்ம சம்ஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கோம். சரிங்களா? எண்ணியல் ஃபுல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். நிகழ்தகவுல இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சாதாரண வருடம், லீப் வருடம் இது ரெண்டுமே லைட்டா பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டாலே நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சம்லாம் கேட்டா நம்ம அப்படியே ஆன்சர் போட்டுடலாம். செஞ்சு பார்க்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் டைம் சேவிங் சம். ஓகேவா? பார்த்தோன்னே நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒன்றுக்கு அதிகமாக எடுக்கும் போது நம்ம இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஏபி சம்மு. ஆல்பபெட் கொடுத்தா ஏபியில் இருந்துச்சுன்னா 1 2 3 எடுத்துக்கோங்க. எத்தனை ஆல்பபெட் இருக்கோ அத்தனை நம்பர் எடுத்துக்கோங்க. ஜிபினா இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சிம்பிளானது தான். ஸோ எக்ஸாம் போகும்போது பதட்டம் இல்லாமல் போங்க. சரிங்களா? கொஷின்ஸ் எழுதும் போது ஒரு 2 சம் 3 சம் தெரில அப்படின்னா பதட்டம் அடைய வேண்டாம். சரிங்களா? ஒரு 2 சம் தெரிலனா ஒன்றும் இல்லை, பின்னாடி இருக்கிற எல்லா சம்மே எனக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச சம்மா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல போங்க. சரிங்களா? ஏன்னா கொஷின் பேப்பரை எடுத்தோடனே முதல் 2 சம் வந்து கஷ்டமா வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அதனால 2 சம் தெரில அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சம்மா இருக்கும். சரிங்களா? ரீசனிங் சால்வ் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணுங்க. சரிங்களா?